நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அதிலிருந்து எப்படி எழுந்து வருவது என்று தெரியாமல் அப்படியே கலங்கி நிற்கிற தருணத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தேவ சமூகத்திலே காத்திருப்பது தான். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சூழல்கள் எல்லாவற்றையும் தெரிவித்துவிட்டு அமைதலாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானுடைய கால்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி சில விஷயங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுவிட்டால் அதை தேவன் நமக்கு ஜெயமாக மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன்.